கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. வெள்ளிக்கிழமை காலை தோறும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை, ஒரு நபரை நிரப்புகின்ற பொழுது எவண்ணமாக நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தின் வார்த்தைகளை கொண்டு தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். கடந்த நாட்களிலே நாம் தியானித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளை ஏற்படுத்தி பிரசங்கம் அல்லது போதனை செய்கின்ற அந்த கிருபையை கொடுக்கிறார். மந்தையை மேய்த்தல் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உருவாக்குதல் என்ற அந்த செயல்பாடை கண்காணிக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக ஆன்மீக ஆலோசனை என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே அநேக ஆலோசனைகளை ஆண்டவர் கர்த்தருடைய விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய சபையாருக்கு கொடுப்பதை நாம் அதிகமாக தியானித்தோம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நாம் இன்னும் தியானித்த பொழுது ஜெபிப்பது எப்படி, சப்ளிகேஷன்ஸ், பிரேயர்ஸ், இன்டர்செஷன் அண்ட் பிரைசிங் அன்டு தி லார்ட், ஒரு 4 விதமான காரியங்களை ஜெபித்தல் அல்லது பரிந்துரைத்தல் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் 4ஆவதாக தியானித்தோம். இன்றைக்கும் 5ஆவதாக டியூட்டிஸ் ஆஃப் எ ஃபாஸ்டர் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே விசிட்டேஷன் அண்ட் அவுட்ரீச் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். விசிட்டேஷன் என்ற வார்த்தை ஆலயம் சார்ந்த பணி, சபையை விசாரித்தல், வீடு சந்திப்பு நடத்துதல், செபக்கூடுகை நடத்துதல் போன்ற காரியங்களினாலே ஜனங்களை உற்சாகப்படுத்துவதும் ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைகளை ஆழமாய் பதிய வைப்பதும் ஒரு பாஸ்டருடைய தலையாய கடமையாக காணப்படுகிறது. குறிப்பாக வீடு சந்திப்பு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது சிலர் சிக் பீப்புள்ஸ் இருக்கலாம், சிலர் பலவீனத்தோடு கூட இருக்கலாம். அவர்களை மறுபடியும் சந்தித்து அவர்களுக்குள்ளே விசுவாச வார்த்தைகளை சொல்லுதல். அது மாத்திரமல்ல, ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட நாம் இருக்கும்படியாக வீடுகளை சந்தித்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பது. அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் வளருகிறார்களா என்ற காரியங்களை எல்லாம் நாம் இதிலே அடிப்படையாக கொள்ள முடியும். இன்னும் ஆலயத்திற்குள்ளாக நாம் பார்க்கின்ற பொழுது ஐக்கிய சங்கங்கள், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிப ஆண்கள், வாலிப பெண்கள் ஐக்கியம் என்று சொல்லி, சிறு பிள்ளைகள் மத்தியிலே சில்ட்ரன் மினிஸ்ட்ரி என்று சொல்லி நாம் அவர்களை சிறு பிராயம் முதல் முதியவர் வரைக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஊன்ற கட்டப்படுகிற அனுபவத்திற்குள்ளாக நடத்தப்படுகிற இந்த ஐக்கிய சங்கங்கள் வெகு சிறப்பாக நம்முடைய பகுதியிலே செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இவையெல்லாம் மிஷன் காம்பவுண்ட் மென்டாலிட்டி, நமக்கு நாமே போதித்துக் கொள்வது, நமக்கு நாமே எல்லா காரியங்களையும் செய்து கொள்வது, ஆண்களுக்கும் என்றால் நாமே கூடிக்கொள்வது போன்ற அந்த நிகழ்வை மாத்திரம் நாம் பார்க்கிறோம். இதை குறித்து ஒரு தியாலஜியன் சொல்லுகின்ற பொழுது இது ஒரு காம்பவுண்ட் மென்டாலிட்டி என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். குறிப்பாக ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுகிறோமே என்றால் அந்த விருந்தை நாமே செலவு செய்து நாமே சாப்பிடுகின்ற தன்மையை எல்லா ஆலயங்களிலும் நாம் பார்க்க முடியும். ஆனால் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது,
நீ விருந்து பண்ணும் போது ஏழைகள், ஊனர்கள், சப்பானிகள், குருடர்கள் ஆகியோரை அழைக்க வேண்டும் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு விசை எல்கே அத்வானி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் அன்று குருடர்கள், சப்பானிகள் போன்றவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணினார் என்பதை நாம் செய்தித்தாளின் மூலமாக சிறப்பாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நான் எண்ணுகிறேன், எல்கே அத்வானி அவர்கள் வேதாகமத்தை வாசித்து அதன்படி அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை ஒருவேளை நம்மால் அதை எண்ணிக்கொள்ள முடிகிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அவுட்ரீச் மினிஸ்ட்ரி என்று வருகின்ற பொழுது the pastor as well as the church should have the tunnel vision, சுரங்க தரிசனத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்படி என்றால் beyond the border of the church, நம்முடைய ஆலயத்தை உள்ளாக நாம் செயல்படுவது மாத்திரமல்ல, ஆலயத்திற்கு வெளியே இருக்கிற ஜனங்களை நாம் சந்திக்க வேண்டும் என்பதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே the pastors as well as the church leaders should have the tunnel vision, சுரங்க தரிசனம் பெற்றிருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபோது, பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அதற்கு நீதிமான்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் எப்பொழுது பசியாயிருந்தீர், எப்பொழுது தாகமாயிருந்தீர், எப்பொழுது அந்நியராய் காணப்பட்டீர், எப்பொழுது வஸ்திரம் இல்லாதிருந்தீர் என்று அவரை பார்த்து கேட்ட பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன போது, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். அப்படி என்றால், ஒரு சர்ச் என்பது தன்னைத்தானே வளப்படுத்திக் கொள்வது அல்ல. சமுதாயத்திலே மிகவும் நலிவடைந்தவர்கள், ஏழ்மையான ஜனங்களை ஆதரிக்கிறவர்களாக, ஒன்றுமில்லாதவர்களை ஆதரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இங்கே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆதி திருச்சபையை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே இருதயம், ஒரே மனம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்குள்ளே காணப்பட்டபடியினாலே அவர்கள் தங்களுடையவர்களை மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வாழ்ந்து வந்த காலத்திலே ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதின கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுது உங்கள் செல்வம் அவர்கள் வறுமைக்கு உதவுவதாக என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, a pastor as well as the church should have the vision to meet the needy people. தேவை நிறைந்த ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக ஒரு ஆலயம் இருக்க வேண்டும், அல்லது ஒரு பாஸ்டர் அல்லது அவரை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் we should have the Christ likeness vision. ஒருவேளை ஆண்டவர்
எப்படி ஒன்றுமில்லாதவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் செயல்படுகிறவராக காணப்பட்டாரோ அப்படியே நாமும் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரின் அன்பை ஆழமாய் அறிந்திருந்த அன்னை தெரசா அம்மையார் ஒருவேளை தெருவிலே வீசப்பட்ட குழந்தைகளை எடுத்து கொண்டு வந்து அவர்கள் ஆதரித்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒருவேளை குடித்து குடித்து தெருவிலே விழுந்து கிடந்த அநேகரை அவர்கள் எடுத்து அரவணைத்துக் கொண்டு அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு ஒருவேளை மருத்துவ ரீதியாக நல்ல உதவிகளை செய்து அவர்களை மனம் திரும்பின மனிதர்களாக மீண்டும் அவருடைய குடும்பத்திற்கே அனுப்பின காட்சிகளை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய பகுதியை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது குட் சமாரிட்டன் ஹோம், ஒருவேளை நல்ல சமாரியன் என்ற இந்த இல்லத்தை நாம் அதிகமாய் கேள்விப்பட்டிருக்கிறோம். சமீபத்திலே நாம் அதிகமாய் நம்மால் இயன்ற மட்டும் உதவி செய்தோம். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் உள்ள வழி தெரியாத நபர்கள், ஒருவேளை புத்தி சுவாதீனம் இல்லாத நபர்கள், அது மாத்திரமல்ல வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாத நபர்கள், அப்படிப்பட்டவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயம், நான் இந்த நெடுஞ்சாலையிலே 4 waysலே நான் கடந்து சென்ற பொழுது நான் சென்று கொண்டிருந்த அந்த வழித்தடத்திலே தூரமான ஒரு இடத்திலே ஒரு லாரியை நிறுத்திவிட்டு ஒரு டிரைவர் கையிலே ஒரு சிறிய பாலித்தீன் பார்சலை வைத்திருந்தார். ஒருவேளை அவர் ஏன் அங்கே தூரமாய் லாரியை நிறுத்திவிட்டு மீண்டும் அவர் வந்து அதே எதிர் திசையிலே செல்லுகிறாரே என்று நான் கவனித்து பார்த்த பொழுது அங்கே மென்டலி ரிட்டார்டட் மேன் அந்த வழி அருகே உட்கார்ந்திருந்தான். அவருக்கு அந்த லாரி டிரைவர் ஒரு உணவு பட்டலத்தை கொண்டு போய் கொடுத்ததை நான் பார்த்து நெகிழ்ந்து விட்டேன். யாரோ ஒருவர், ஏதோ ஒரு மனிதன் சாலையிலே அமர்ந்திருக்கிறான், அவன் மீது நேசம் வைத்து அவன் மீது அன்பு வைத்து அவர் செயல்பட்ட விதத்தை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இதெல்லாம் சர்ச் அல்லது சர்ச்சை சார்ந்த ஜனங்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, எனவே we should have the vision like Christ vision. The pastors as well as the church should have the vision to feed church peoples என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய தரிசனங்களை நாம் மாற்ற வேண்டியது அவசியம். We should have the tunnel vision, சுரங்க தரிசனத்தை பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய ஆலயம் நம்முடைய ஆலயத்தை சார்ந்த பகுதி என்று அல்லாமல் ஒரு தூரமான தரிசனத்தை உடையவர்களாக, குறிப்பாக இயேசுவை அறியாத ஜனங்கள் மத்தியிலே கடந்து சென்று அவர்களுக்கு உதவி செய்கிற அந்த தரிசனம் உடையவர்களாக ஒரு போதகரை சார்ந்த சர்ச் எல்டர்ஸும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் இன்னும் எவ்வாறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை நான் ஒன்றுமில்லாதவர்களை நேசிக்கிற ஒரு திருச்சபையாக நாம் காணப்படுகிறோமா? ஒருவேளை ஏழைகளுக்கென்று செய்யப்பட வேண்டிய உதவியை சரியாய் நாம் ஏழைகளுக்கு செய்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனவே ஒரு பாஸ்டருடைய கடமை என்னவென்றால் சபையை விசாரிக்க வேண்டும், வீடுகள் சந்திக்க வேண்டும், எல்லா ஜெபக்கூடுகைகளுக்கும் தவறாமல் செல்ல வேண்டும், ஐக்கிய சங்கங்களை சிறப்பாக நடத்த வேண்டும். அதோடு மாத்திரம் நின்று விடாதபடிக்கு நான் beyond the border of the church, இந்த சர்ச்சுக்கு வெளியே உள்ள அநேக ஜனங்களை
நாம் சந்திக்கிறவர்களாக, அவருடைய தேவைகளை குறிப்பாக சந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் ஆண்டவர் ஒண்ணுமில்லாதவர்களுக்கு கொடுத்தவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று அழைக்கிற ஒரு அழைப்பை குறித்து நாம் இந்த பகுதியிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீதிமான் என்று எழுதப்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நாம் இன்னும் நம்மை நாமே மேய்த்துக் கொள்ளுகிற அல்லது நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறோமா? அல்லது நாம் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நம்முடைய ஆலயத்திலே செய்த பின்பு நான் சர்ச்சுக்கு வெளியே இருக்கிற ஜனங்களோடு கூட நம்முடைய காரியங்களை, நம்முடைய ஒருவேளை பொருட்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தன்மை நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We should have the tunnel vision as well as we should have Christ likeness vision. அதை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது மெய்யாகவே ஆதி திருச்சபையிலே மிக நேர்த்தியாக செயல்பட்டதை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், நம்ம அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, அநேகர் இன்னும் அபிஷேகம் பெறவில்லை. ஆகியால் நாம் நம்மை குறித்தே வட்டமடித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆதி திருச்சபையை பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். செபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒரே மனதுடையவர்களாக காணப்பட்டார்கள். தங்களுடையவர்களை மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. வேதம் சொல்கிறது, சபை பக்தி விருத்தி அடைந்து பெருகினது என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் எந்த நிலைமையிலே காணப்படுகிறோம்? மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருப்பாரே என்றால் ஆதி திருச்சபைக்கு ஒத்த செயல்பாடுகள் நமக்குள்ளே பலமாய் காணப்படும். ஒருவேளை தங்களுடைய நற்குணங்களால், நற்காரியங்களால் இயேசுவை அறிவிக்கிற அந்த கிருபை நமக்குள்ளே காணப்படும். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார். நாம் ஒருவேளை நற்செயல்கள் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையாரை நாம் பார்க்கின்ற பொழுது சமுதாய பணியிலே அவர்கள் வெகு சிறப்பாய் செயல்பட்டு இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறதை நாம் நன்றாய் கண்கூடாக பார்க்க முடியும். அதிலே நாம் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது பியாண்ட் த பார்டர் ஆஃப் த சர்ச், சர்ச்சுக்கு வெளியே உள்ள ஒன்றுமில்லாத ஜனங்களை நாம் நேசிப்போம், அவர்களுக்கு அதிகமாய் உதவி செய்வோம். ஆண்டவர் அப்பொழுது ஒருவேளை நாம் பெற்ற அபிஷேகத்தின் அந்த கிருபையை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மையிலே பிரியமாயிருந்து நம்மை பலமாய் வழி நடத்துவார். ஏனென்றால் இந்த மத்தேயு 25:35 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று சொல்லி இடப்பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியில் போங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நம்முடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த சொசைட்டி அது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? இன்னும் நாம் நமக்கு நாமே எல்லாவற்றையும் செய்து கொண்டு ஒருவேளை நமக்கு நாமே காரியங்களை நாம் நடப்பித்துக் கொண்டிருப்போமே என்றால், ஒருவேளை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார். ஒருவேளை இடது பக்கத்திலே நிற்கிறவர்களுக்கு சமானமான ஒரு நபராக நாம் காணப்படுவோம். மாறாக ஒருவேளை ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற பொழுது இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வார்த்தையின்படி
அந்த அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை நிரப்புகின்ற பொழுது வாழ்க்கையின் அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? கண்காணிக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து சபையை மேய்க்கின்ற அந்த தன்மையிலே அவர்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்ற காரியங்களை தியானிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நாங்கள் ஒருவேளை இந்த சர்ச் என்ற செட்டப்பில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்துவிட்டு அதற்கு பின்பதாக நாங்கள் ஆண்டவரே சமுதாயத்தை உற்று நோக்குகிறவர்களாக, ஒன்றுமில்லாதவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, அவர்களை நேசிக்கிறவர்களாக, ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த பகிர்ந்தளிப்பு இந்த காலகட்டத்தில் திருச்சபைகளிலும் காணப்பட, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினாலே ஜனங்கள் நிரப்பப்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். வார்த்தைகளை கேட்டவர்கள் செயல்பாடு நிறைந்தவர்களாக மாறிவிட கிருபை தாரும். அதற்காக உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே, ஒருவேளை சமநிலை பிரமாணம் என்ற அந்த வார்த்தையின்படியே ஒரு சமதர்ம சமுதாயம் அல்லது சமநிலை பிரமாணத்தை உடைய ஒரு சமுதாயமாக நாங்கள் வாழுகின்ற இடங்கள் மாறிவிட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே ஒன்றுமில்லாதவர்களை குறித்து கர்சனையோடு கூட காணப்படுகிறார்களோ, வியாதியஸ்தர்களை விசாரிக்கிறவர்களாக காணப்படுகிறார்களோ, அவர்களை பலப்படுத்தும். உச்சிதமான நன்மைகள் பலமாய் நிறப்பட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.